மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஆத்மா நாம் கவிதைகள் என்பதில் கேள்வி புளியமரம் என்பதை பற்றி பார்த்தோம். கேள்வி: காலையில் எழுந்தவுடனேயே இரையை தேடி துள்ளுகிறது அணில். இந்த அணில் இரவு எங்கே உறங்குகிறது? மரக்கிளையே படுக்கையாக கொண்டு உறங்குமா, அல்லது ஆற்று மணல் சரிவில் உறங்குமா, சதுரமாகவும் வட்டமாகவும் கோண வடிவிலும் இருக்கும் சந்து பொந்துகளில் உறங்குமா? இந்த அணில்கள் நிச்சயமாக நூற்றுக்கணக்கில் இருக்கும். தம்முடைய குழந்தைத்தனமான முகங்களை கொண்ட இந்த அணில்கள் சிறு பிள்ளைகளின் கைகளைப் போன்ற தம் கைகளால் கிடைக்கும் உணவை அனுபவித்து உண்ணுகின்றன. இந்த அணில்கள் தங்களை பற்றி என்ன கனவு காணும்? இவை தமக்கான உணவையும் உறக்கத்தையும் தவிர வேறு என்ன கனவு காணக்கூடும்? புளியமரம். சிறுவன் ஒருவனுக்கும் ஒரு புளிய மரத்திற்குமான உரையாடலே இக்கவிதையானது. அண்மையில் தற்செயலாய் ஒரு புளிய மரம் எனக்கு நண்பனாய் ஆகியது. பிறகு நான் அப்பக்கமாக சென்றபோது நிழலிலே இருந்து ஒரு குரல் வந்தது. ஆம், புளிய மரம்தான் பேசியது. என்னை தெரிகிறதாம், நினைவிருக்கிறதாம், அன்றொரு நாள் நீ புளிய மரங்கள் பொறுக்க வந்தாய். அப்போது எனக்கு மூத்தவளும் அக்காவுமாகிய புளிய மரத்தின் அடியில் அயர்ந்து தூங்கிவிட்டாய். அப்போது உன்னுடைய உறக்கத்துக்கு இதமாய் உன்னுடைய முகத்தில் மட்டுமல்லாமல் உடலெங்கும் நான் குளிர்ந்த காற்றை வீசினேன். என்னுடைய மடியிலும் உறங்கவா என்று அழைக்கின்றது புளிய மரமானது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது குற்றாலக் குறவஞ்சி. குற்றாலக் குறவஞ்சி என்ற சிற்றிலக்கிய வகையை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 157 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றியவர். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவர். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பட்டம் பெற்றவர் இவர். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பட்டத்தை பெற்றவர் இவர்தான்.
குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய குற்றாலம் என்ற ஊரின் சிறப்பினை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குறவஞ்சி என்பது. தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஊரானது குற்றாலம் என்பது. அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றி புகழ்ந்தும் அந்த குற்றாலம் என்ற ஊரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டதுதான் குற்றால குறவஞ்சி என்பது. இந்நூலானது திரிகூடராசப்ப கவிராயரினுடைய கவிதை கிரீடம் என்று போற்றப்படக்கூடியது. திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படுகின்ற சிறப்பினை உடையது குற்றால குறவஞ்சியானது. மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பாடலானது பாடி அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். குற்றாலநாதரை பற்றி போற்றி புகழக்கூடிய குற்றால குறவஞ்சியில் நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது சிங்கன் சிங்கி, அதாவது குறவன் குறத்தி ஆகிய இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் வடிவிலான கன்னிதான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதனை காண்போமா மாணவர்களே? நன்றி. குற்றால குறவஞ்சி. சங்க இலக்கியங்கள் வீரர்களை, அரசர்களை, வள்ளல்களை, தனி மனிதர்களை பாடின. சமய நூல்கள் கடவுளரை பாடின. சிற்றிலக்கியங்கள் கடவுளரோடு மனிதர்களையும் பாடின. அவற்றுள் இயற்றமிழின் செழுமையையும், இசைத்தமிழின் இனிமையையும், நாடகத் தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. சங்க இலக்கியங்களானது வீரர்களை பற்றி, அரசர்களை பற்றி, வள்ளல் பெருமக்களை பற்றி, தனி மனிதர்களை பற்றி போற்றி பாடியிருக்கின்றன. சமய நூல்களானது கடவுள்களை பற்றி போற்றி புகழ்ந்து கூறியிருக்கின்றன. சங்க இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை இந்த இலக்கியங்கள் மிகச்சிறந்த வீரர்களை பற்றியோ அல்லது அரசர்களை பற்றியோ அல்லது வள்ளல் பெருமக்களை பற்றியோ அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களை பற்றியோ பாடியிருக்கின்றன. அதே சமயத்தில் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய நூல்கள் என்பது அந்தந்த சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கடவுளரை போற்றி பாடின. சிற்றிலக்கியங்கள் என்பவை கடவுளரோடு மனிதரையும் பாடின. ஆனால் சிற்றிலக்கியங்கள் என்பது கடவுளோடு சேர்ந்து மனிதர்களை பற்றியும் போற்றி பாடியனவாக இருக்கின்றன. அவற்றுள் இயற்றமிழினுடைய செழுமையையும், இசை தமிழினுடைய இனிமையையும், நாடக தமிழினுடைய எழிலினையும், எழில் என்றால் அழகு, இயற்றமிழினுடைய செழுமை அதனுடைய வளமையையும், இசை தமிழினுடைய இனிமையையும், நாடக தமிழினுடைய அழகினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழக்கூடியது குற்றால குறவஞ்சியானது. குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவம். குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கியம். இது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று.
96 வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று குறவஞ்சி என்பதும். பாட்டுடை தலைவன் உலாவரக் கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி தலைவிக்கு குறிகூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால் குறவஞ்சி என்னும் பெயர் பெற்றது. பாட்டுடை தலைவன், இந்த குற்றால குறவஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் உலா வருகின்றான். அப்படி உலா வருவதை பார்த்த தலைவி அந்த தலைவன் மீது அன்பு கொள்ள குறவர் இனத்தை சார்ந்த பெண்ணொருத்தி தலைவிக்கு சென்று குறி கூறி எவற்றையெல்லாம் பரிசில் பெற்றாள் என்ற செய்திகளை கூறுவதனால் இந்நூலிற்கு குறவஞ்சி என்ற பெயரானது ஏற்பட்டிருக்கின்றது. இது குறத்திப்பாட்டு என்றும் வழங்கப்படுகின்றது. பரிசில் பெற்று வருகின்ற சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் மிகுந்த சுவைமிக்கதாக இருக்கின்றது. சிங்கனுக்கும் சிங்கிக்கும் உரையாடல் கன்னிகள். சிங்கன்: இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி? இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி? எங்கே நடந்தாய் நீ சிங்கி? கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறி சொல்ல போனனடா சிங்கா, குறி சொல்ல போனனடா சிங்கா. சிங்கன்: பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமாய் இருக்குதடி சிங்கி, பயமாய் இருக்குதடி சிங்கி. சிங்கி: ஆர்க்கும் பயமில்லை தோணின காரியம், அஞ்சாமல் சொல்லடா சிங்கா, அஞ்சாமல் சொல்லடா சிங்கா. சிங்கன்: காலுக்கு மேலே பெரிய விரியன், கடித்து கிடப்பானேன் சிங்கி, கடித்து கிடப்பானேன் சிங்கி. சிங்கி: சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா, சிலம்பு கிடக்குதடா சிங்கா. சிங்கன்: சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி, திருகு முருகு என்னடி சிங்கி. சிங்கி: கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா, தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா. இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி, எங்கே நடந்தாய் நீ சிங்கி? கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறி சொல்ல போனனடா சிங்கா, குறி சொல்ல போனனடா சிங்கா. பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமாய் இருக்குதடி சிங்கி, பயமாய் இருக்குதடி சிங்கி. ஆர்க்கும் பயமில்லை தோணின காரியம், அஞ்சாமல் சொல்லடா சிங்கா, அஞ்சாமல் சொல்லடா சிங்கா. காலுக்கு மேலே பெரிய விரியன், கடித்து கிடப்பானேன் சிங்கி, கடித்து கிடப்பானேன் சிங்கி. சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா, சிலம்பு கிடக்குதடா சிங்கா. சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி, திருகு முருகு என்னடி சிங்கி. கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா, கொடுத்த வரிசையடா சிங்கா. நன்றி. சிங்கன் சிங்கி, அதாவது குறவன் குறத்தி, அவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் வடிவிலான பாடல். சிங்கன் கேட்கின்றார்: இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி? இத்தனை நாட்களாக, இவ்வளவு நாட்களாக என்னுடன் சொல்லாமல், என்னிடம் நீ சொல்லிக்கொள்ளாமல் எங்கே நடந்தாய்? இத்தனை நாட்களாக என்னிடம் கூட நீ சொல்லாமல் எங்கே சென்றாய்? நீ எங்கே சென்றாய் சிங்கி அப்படின்னு சிங்கியை பார்த்து கேட்கின்றான் சிங்கன். இவ்வளோ நாட்களாக நீ எங்கிட்ட கூட சொல்லாமல் எங்கே போனேன் அப்படின்னு கேட்கின்றார். அதற்கு சிங்கி சொல்கின்றார்:
கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறி சொல்லப் போன நடசிங்கா. கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறி சொல்லப் போன நடசிங்கா. கொத்தார் குழலார்க்கு, கொத்து என்பது பூமாலை. பூமாலையை தன்னுடைய குழல் என்றால் கூந்தல். குழல் என்பது கூந்தல். பூமாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய பூமாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு வித்தாரமாக விவரமாக குறி சொல்வதற்காக போனேன் சிங்கா என்று சொல்கின்றார். பூமாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு விவரமாக குறி சொல்வதற்காக நான் அங்கே சென்றேனடா சிங்கா என்று சொல்கின்றாள் சிங்கி. இங்கே பனாரமா குறி சொல்வதற்காக போயிருக்கிறார். யாருக்கு? தலைவிக்கு. அதற்கு சிங்கன் கேட்கின்றான், பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமாக இருக்குதடி சிங்கி. பார்க்கில் அதிசயம் தோணுது. பார்க்கில், பார் என்றால் உலகம். இந்த உலகத்தில் அதிசயம் தோணுது. ஒரு அதிசயம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு அதிசயம் இருக்குது. ஆனால் சொல்வதற்கு பயமாக இருக்குதடி சிங்கி. ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு அதிசயம் தோணுது. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமானது இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. நான் பார்க்குறதுல ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சிங்கி அப்படிங்கிறார். அதற்கு சிங்கி சொல்கிறான், ஆர்க்கும் பயமில்லை, தோணின காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா. ஆர்க்கும் பயமில்லை. இங்கு நீ யாரை கண்டுமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யாரை கண்டும் பயப்பட வேண்டுமென்ற அவசியமில்லை. பயம் என்பதே இருக்கக்கூடாது. தோணின காரியம் அஞ்சாமல் சொல்லடா. உன் மனசில் என்ன நினச்சியோ, உன்னுடைய மனதில் என்ன நினச்சியோ அதை நீ பயப்படாமல் சொல்லு. இனி யாரை கண்டும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீ யாரை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. உன் மனசில் என்ன தோணுச்சோ தோணுனதை பயப்படாமல் நீ தைரியமாக சொல்லு அப்படின்னு கேட்குறான் சிங்கி. அதற்கு சிங்கன் சொல்கின்றான், காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி. காலுக்கு மேலே, உன்னுடைய காலுக்கு மேலே ஒரு பெரிய விரியன், ஒரு கட்டு விரியன் கடித்து கிடக்கின்றானேன் சிங்கி. உன்னுடைய காலுக்கு மேலே ஒரு பெரிய விரியன், கட்டு விரியன் கடிச்சு கிடக்கிறானே, அது என்ன, அது எங்கிருந்து வாங்கியது அப்படின்னு கேட்கின்றார். சிங்கியினுடைய காலில், அவருடைய காலுக்கு மேலே ஒரு பெரிய விரியனானது கடித்து கிடக்கின்றதாம். அது என்ன அப்படின்னு கேட்கின்றார் சிங்கன். அதற்கு சிங்கி சொல்கின்றாள், சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா. சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா. சேலத்து நாட்டுக்கு போய் குறி சொல்லி அந்த குறிக்கு பரிசாக நான் பெற்ற சிலம்பு,
காலில் அணியக்கூடிய சிலம்பு. அந்த சிலம்பு தான் கிடக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார். நான் இங்கேருந்து நேராக சேலத்து நாட்டுக்கு போனேன். சேலத்து நாட்டில் போய் குறி சொல்லி, அந்த குறி சொல்லுதுனதுக்கு பரிசு பொருளாக எனக்கு சிலம்பினை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கின்றாள் சிங்கி. மறுபடியும் சிங்கன் கேட்குறான், சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி? சரி, சேலத்து நாட்டில் போய் நீ குறி சொல்லி சிலம்பு வாங்கினேன். அந்த சிலம்புக்கு மேலே திருகு முருகு இருக்கின்றதே, அது என்ன? அந்த சிலம்புக்கு மேலே ஒரு திருகு முருகு இருக்குதில்ல, அந்த திருகு முருகு என்னடி சிங்கி அப்படின்னு கேட்குறான் சிங்கன். அதற்கு சிங்கி சொல்கின்றாள், கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசை எடா சிங்காம். கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசை எடா சிங்காம். அங்கேருந்து நான் அடுத்து கோலத்து நாட்டுக்கு போனேன். கோலத்து நாடு அப்படிங்கிறது கலிங்க நாடு. கலிங்க நாட்டில் போய் அங்கே நான் குறி சொல்லி அதனுடைய பயனாக முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசை எடா சிங்காம். முறுக்கின தண்டை, காலில் அணியக்கூடிய தண்டை, சிலம்புக்கு மேலே அணிவார்கள் தண்டை என்பது. அந்த தண்டை நான் குறி சொல்லியதற்கு வரிசைனா சன்மானமாக கொடுத்ததடா சிங்கா. சேலத்து நாட்டில் போய் குறி சொல்லி சிலம்பு கெடுத்தாங்க பரிசா. அதன் பிறகு அங்கேருந்து கலிங்க நாட்டுக்கு போனேன். கலிங்க நாட்டில் போய் அங்கேயும் நான் குறி சொன்னேன். அங்கே குறி சொன்னதற்கு பரிசு பொருளாக எனக்கு தண்டை கொடுத்தாங்க சன்மானமாக. நான் குறி சொன்னதற்கு சன்மானமாக எனக்கு அங்கே தண்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கின்றார் சிங்கி. புரிந்ததா மன்னர்களே? இத்தனை நாளாக நீ என்னிடம் சொல்லாமல் எங்கே போனாய் சிங்கி அப்படின்னு சிங்கம் கேட்குறான். அதற்கு சிங்கி சொல்கின்றார், பூ மாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு குறி சொல்வதற்காக போன நடா சிங்கம் என்று. இந்த உலகத்தில் அதிசயம் தோணப்போகின்றது, ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறார். நீ யாரை கண்டு பயப்பட வேணும்னு அவசியம் இல்லை. உன் மனசில் என்ன தோணுச்சோ அந்த தோணின காரியத்தை பயப்படாமல் நீ சொல்லு அப்படிங்கிறார். உன்னுடைய காலுக்கு மேலே ஒரு பெரிய கட்டுவிரியன் கடித்து கிடக்கின்றானேன், அது ஏது அப்படின்னு கேட்குறான். இதற்கு சிங்கி சொல்கிற, சேலத்து நாட்டில் குறி சொல்கிறதுக்காக போனேன். அங்கு குறி சொல்லியதனுடைய பலனாக எனக்கு சிலம்பு கிடைத்தார்கள். அந்த சிலம்பு தான் நான் காலில் அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு சிங்கன் சொல்கிறான், சேலத்து நாட்டார் போட்ட அந்த சிலம்புக்கு மேலே திருகு முருகு கிடக்குதே, அது என்ன அப்படின்னு கேட்குறார். அதற்கு சிங்கி சொல்கிறான், அங்கேருந்து கலிங்க நாட்டுக்கு போனேன். கலிங்க நாட்டில் நான் குறி சொன்னதனுடைய பலனாக சன்மானமாக எனக்கு தண்டை கொடுத்தாங்க, அதைத்தான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றாள் சிங்கி. புரிந்த தமிழர்களே, நன்றி. சிங்கன், நீண்டு குறுகியும் நாங்குள் புழுவோல, நீண்டு குறுகியும் நாங்கூழு போல நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி, நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி. சிங்கி, பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகம் இட்டதடா சிங்கா, பாடகம் இட்டதடா சிங்கா. சிங்கன், மாண்ட தவளை உன் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி, மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி. சிங்கி, ஆண்டவர் குற்றாளர் சந்நிதி பெண்கள் அணிமணி கெச்சமடா சிங்கா, அணிமணி கெச்சமடா சிங்கா. சிங்கன், சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி, சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. சிங்கி, கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காளாளி பீழியடா சிங்காம்,
காலாழி பீலியட சிங்காம். நீண்டு குறுகியும் நாங்கூழு போல நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி, நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி. பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகமிட்டதடா சிங்காம், பாடகமிட்டதடா சிங்காம். மாண்ட தவளையின் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி, மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி. ஆண்டவர் குற்றாலநாதர் சந்நிதி பெண்கள் அணிமணி கெச்சமடா சிங்காம், அணிமணி கெச்சமடா சிங்காம். சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி, சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாழி பீழியடா சிங்காம், காலாழி பீழியடா சிங்காம். நன்றி. நீண்டு குறுகையும் நாங்கூழு போல நெளிந்த நெளிவு என்னடி சிங்கி. மீண்டும் சிங்கன் கேட்குறான். நீண்டு குறுகக்கூடிய, நீட்டமாக வரும், அதன் பிறகு திடீரென்று குறுகும். அப்படி நீண்டு குறுகக்கூடிய நாங்கூழு போல, நாங்கூழு என்பது மண்புழு. மண்புழு நீட்டமாக இருக்கும், திடீரென்று ஒரு இடத்திற்கு நகர்ந்து செல்லும் பொழுது குறுகும். அப்படி நீண்டு குறுகக்கூடிய அந்த மண்புழுவை போல நெளிந்து கிடக்கின்றதே, அது என்ன? இது நெளிவா உன்னுடைய காலில் கிடைக்கின்றதே, அது என்ன அப்படின்னு கேட்கின்றார். பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக. பாண்டியனார் மகள், பாண்டிய மன்னனினுடைய மகள். அவர் வேண்டுகின்ற குறிக்காக பாடகம் இட்டதடா சிங்காம். அவர் வேண்டுகின்ற குறிக்காக பாடகத்தை எனக்கு பரிசு பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாள் சிங்கி. பாண்டியனார் மகள், பாண்டிய மன்னனினுடைய மகள். பாண்டிய மன்னனினுடைய மகள் வேண்டுகின்ற குறிக்காக பாடகத்தினை எனக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள் சிங்கா என்று சொல்கின்றாள். அதற்கு சிங்கன் கேட்கின்றான், மாண்ட தவளை உன் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி. மாண்ட தவளை, மாண்ட தவளை, இறந்து போன தவளை உன்னுடைய காலிலே கட்டிய மார்க்கம். இறந்து போன தவளையை உன்னுடைய காலில் கட்டியிருக்கின்றாயே, அதை கட்டிய மார்க்கம், அதற்கு கட்டியதற்கான வழி அது ஏது பெண்ணே, அது எந்த வழியில் உன்னுடைய காலில் கட்டியிருக்கின்றாய்? உன்னுடைய காலில் இறந்த தவளையை கட்டியிருக்கின்றாயே, அது எந்த வழியில் கட்டினாய்? அது ஏது என்று கேட்கின்றார். அதற்கு சிங்கி சொல்கின்றாள், ஆண்டவர் குற்றாலன் சந்நிதி பெண்கள். ஆண்டவர் இறைவனாகிய குற்றாலநாதரினுடைய சந்நிதியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக குறி சொன்னதற்காக அணிமணி கெச்சம், அவர்கள் எனக்கு கெச்சத்தை பரிசு பொருளாக தந்திருக்கின்றார்கள். காலில் அணியக்கூடியது, விரல்களில், கால் விரல்களில் அணியக்கூடிய அணிகலன். ஆண்டவர் குற்றாலநாதரினுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொன்ன குறிக்காக அவர்கள் நான் அணிவதற்கேற்ற கெச்சத்தை எனக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள், நான் சொன்ன குறிக்காக என்று சொல்கின்றாள் சிங்கி. யார் பரிசு பொருளாக கொடுத்ததே? ஆண்டவர் குற்றாலநாதர் சந்நிதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பரிசு பொருளாக இவற்றை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்று சிங்கனிடம் சொல்கின்றாள். அதற்கு சிங்கன் சொல்கின்றான், சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. சுண்டு விரலிலே, உன்னுடைய சுண்டு விரலில் குண்டலப்பூச்சி, குண்டலப்பூச்சி, உன்னுடைய சுண்டு விரலில் குண்டலப்பூச்சியானது சுருண்டு கிடக்கின்றதே, அது ஏது என்று கேட்கின்றார். உன்னுடைய கை விரலில்
சுண்டு விரலில் ஒரு குண்டலப்பூச்சியானது சுருண்டு கிடக்குதே, அது என்ன, அது எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்கின்றார். அதற்கு சிங்கி சொல்கின்றாள், கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீழியடா சிங்கம். கண்டிய தேசத்திற்கு போய் நான் குறி சொன்னதனுடைய பயனாக நான் பெற்ற பரிசு பொருள் காலாளி. காலாளி என்பது மோதிரம். கண்டிய தேசத்திற்கு சென்று நான் குறி சொன்னதனுடைய பயனாக மோதிரத்தினை பரிசு பொருளாக பெற்றிருக்கின்றேனடா சிங்கா என்று சொல்கின்றாள். நீண்டு குறுகி செல்லக்கூடிய மண்புழுவைப் போல ஒரு நெளிவு நெளிகின்றதே சிங்கி, அது என்ன என்று கேட்கின்றார். பாண்டிய மன்னனினுடைய மகள் அவர் வேண்டுகின்ற குறிக்காக நான் சொன்னதற்காக அவர்கள் வழங்கிய பரிசு பொருள் பாடகம், அதனை எனக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். இறந்த தவளை உன்னுடைய காலிலே கட்டியிருக்கின்றாயே, அதற்கான வழி என்ன, எந்த வழியில் கட்டினாய், அது ஏது என்று கேட்கின்றார். ஆண்டவர் குற்றாலநாதரினுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறி சொல்லியதன் பயனாக நான் அணிவதற்கேற்ற கெச்சத்தை எனக்கு பரிசாக வழங்கி இருக்கின்றார்கள். சரி, உன்னுடைய சுண்டு விரலிலே குண்டல பூச்சியானது சுருண்டு கிடக்கின்றதே, அது ஏது என்று கேட்கின்றார். கண்டிய தேசத்திற்கு அங்கு சென்று நான் குறி சொல்லியதனுடைய பயனாக நான் பெற்ற பீழி மோதிரம், பரிசாக பெற்ற மோதிரம்தான் என்னுடைய சுண்டு விரலிலே சுருண்டு கிடக்கின்றது என்று சொல்கின்றாள் சிங்கி. ஆக இவை அனைத்துமே சிங்கி பெற்ற பரிசு பொருள்கள். சிலம்பு, தண்டை, பாடகம், கெச்சம், காலாளி போன்ற அனைத்து அணிகலன்களையும் பரிசு பொருள்களாக பெற்றதாக சிங்கி குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது குற்றாலக்குறவஞ்சியில் சிங்கன் சிங்கி ஆகிய இருவருக்குமான உரையாடலை பற்றி பார்த்தோம். இத்தனை நாட்களாக என்னுடன் சொல்லாமல் எங்கே சென்றாய் நீ சிங்கி என்று கேட்கின்றார் சிங்கன். அதற்கு சிங்கி, பூமாலை அணிந்த கூந்தலை உடைய தலைவிக்கு குறி சொல்வதற்காக சென்றேனடா சிங்கா என்கின்றார். இந்த உலகத்தில் ஒரு அதிசயமானது தோன்றப் போகின்றது, ஆனால் அதனை சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொல்கின்றாள். யாரை கண்டு நீ பயப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய மனதில் தோன்றிய காரியத்தை நீ அஞ்சாமல் சொல்லடா சிங்கா என்று சொல்கின்றார். அதற்கு சிங்கன் சொல்கின்றான், உன்னுடைய காலுக்கு மேலே ஒரு பெரிய விரியன் கடித்து கிடக்கின்றான் சிங்கி என்கின்றார். சேலத்து நாட்டில் குறி சொல்வதற்காக சென்ற பொழுது அந்த குறி சொல்லியதனுடைய பயனாக எனக்கு சிலம்பினை பரிசு பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்றார். சரி, சேலத்தார் கொடுத்த அந்த சிலம்புக்கு மேலே ஒரு திருகு முருகு இருக்கின்றதே, அது என்ன என்று கேட்கின்றார். அது கோலத்து நாட்டார், கலிங்க நாட்டார் முறுக்கிட்ட தண்டையை நான் குறி சொல்லியதற்கு சன்மானமாக எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அது சரி, அதற்கு மேலே நீண்டு குறுகி செல்லக்கூடிய நாங்கூழை போல, மண்புழுவை போல ஒரு நெளிந்த ஒரு பொருளானது இருக்கின்றது, அது என்ன என்று கேட்கின்றார். பாண்டியனாரினுடைய மகள் அவர் வேண்டியதை நான் குறியாக சொல்லியதன் பலனாக எனக்கு பாடகத்தை பரிசு பொருளாக வழங்கியிருக்கின்றார்கள் என்கின்றார். சரி, இறந்த தவளையானது உன்னுடைய காலிலே கட்டியிருப்பதற்கான மார்க்கம் என்ன, வழி என்ன, அது ஏது என்று கேட்கின்றார்.
ஆண்டவர் குற்றாலநாதர். இறைவன் குற்றாலநாதரினுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறி சொல்லி அதனுடைய பயனாக நான் அணிவதற்கேற்ற கிச்சத்தை எனக்கு பரிசாக வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். உன்னுடைய சுண்டு விரலிலே குண்டலப்பூச்சியானது சுருண்டு கிடக்கின்றதே, அது ஏது என்று கேட்கின்றார். அது இங்கிருந்து கண்டிய தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கு நான் குறி சொல்லியதனுடைய பலனாக நான் பெற்ற பரிசு பொருள் மோதிரமடா சிங்கா என்று சொல்கின்றார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 157 மற்றும் 158. பக்கம் எண் 157 குற்றால குறவஞ்சி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 158 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 174. பக்கம் எண் 174 சிறுவினா. மூன்றாவது சிறுவினா. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றாலக்குறவஞ்சி கூறுவனையாவை என்பது. அந்த சிறுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 222 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 222 குற்றாலக்குறவஞ்சி சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றாலக்குறவஞ்சி கூறுவனையாவை. நிறைந்த கூந்தலையுடைய பெண்களுக்கு குறி சொல்லி வந்த குரத்தி, சிலம்பு, தண்டை, பாடகம், கைச்சம், காலாளி முதலியான பெண்கள் அணியும் அணிகளை பரிசு பொருள்களாய் பெற்றதாக குற்றாலக்குறவஞ்சி குறிப்பிடுகிறது. இந்த வினாவிடை தான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.